இனிய காலை வணக்கம். சென்னையில் ஒரு மழைக்காலம் வானிலை வலைப்பதிவின் இன்றைய காணொலி. வெல்கம் டு டுடேஸ் வெதர் அப்டேட் ஃப்ரம் சென்னையில் ஒரு மழைக்காலம். இப்போ நம்ம செயற்கைக்கோள் புகைப்படத்தை பார்த்தோம்னா தென்னிந்திய தீபகற்பத்தின் வடப்பகுதி, அதாவது தெலுங்கானா, தெற்கு மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளில் ஒரு காற்றின் சலனம் காரணமாக மேக குவியல் இருக்குது. பட் இந்த மேக குவியல் தற்போதைய சூழலில் மழையாக இருக்காது. ஆனால் இன்னைக்கு பகல் நேர பொழுதில் வெப்பம் காரணமாக கன்வெக்டிவ் தண்டர்ஸ்டார்ம்ஸ்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அது மாதிரி மதியம் மாலை மழை பெய்யக்கூடும். இதே மாதிரி தான் உங்களுக்கு கிழக்கிந்தியாவில், அதாவது ஒரிசா, வெஸ்ட் பெங்கால் போன்ற பகுதிகளில் அந்த கால் பைஷாக்கின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அந்த நார்த் வெஸ்டர்ஸ் அதுவும் உருவாகக்கூடிய சூழல் இருக்கும். இதே மாதிரி வரும் நாட்களில், அதாவது அடுத்த வாரம் இதே போன்ற சூழல் தென்னிந்திய தீபகற்பத்தின் பரவலாக இருக்கக்கூடிய நிலை தான் ஏற்படுது. அதாவது தமிழகம், கர்நாடகா, தெற்கு ஆந்திரா போன்ற பகுதிகளில் இது நம்ம இந்த காற்று மாறுதலுக்கான ஒரு முன்னோடியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெப்பசலனம், மழை உருவாகக்கூடிய சூழலுக்கு ஏதுவாக மாறக்கூடிய சூழலாக நம்ம இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி இப்போ காற்று வரைபடத்தை பார்த்தாலுமே தெரியும் உங்களுக்கு. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளை பார்த்திங்கன்னா இந்த காற்று குவிதல் தெரியுது. அதனால் இன்றைக்கி மழை பெய்யும். இந்த தெலுங்கானா, தெற்கு மகாராஷ்டிரா பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த மேலடுக்கு காற்று, அதாவது இந்த வரைபடம் தரையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய காற்றின் வரைபடம். பார்த்திங்கன்னா காற்று ஒரு ஸ்கிராம்பிள் விண்ட்ஸ், அதாவது சலனமான ஒரு காற்று நிலை காட்டுது. இதுதான் இன்றைக்கி, அதாவது பகல் நேரங்களில் இடி மேகங்களாக மாறி வெப்பசலன மழை ஏற்படுது. இதே நிலை வரும் நாட்களில் தமிழகம், தெற்கு ஆந்திரா போன்ற பகுதிகளிலும் ஏற்படும். இதன் காரணமாக தான் அடுத்த வாரம் நமக்கு வெப்பசலன மழை தூங்குவதற்கு சாதகமான சூழல் ஏற்படுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடந்த சில தினங்களை விட பரவலாக வெப்பநிலை 1-2 டிகிரி குறைந்து காணக்கூடிய சூழல் தான் வானிலை படிவங்கள் காட்டுது. கரையோர பகுதிகளில் கடலோர பகுதிகளில் பார்த்திங்கன்னா நல்லாவே குறையும் நிலை தான் இருக்குது. இதுக்கு காரணம் ஒன்று கிழக்கத்திய காற்றுன்னு சொல்லலாம். ரெண்டாவது சில இடங்களில் இந்த கீழே காற்றின் காரணமாக லேசான மழை பெய்யக்கூடிய சூழல் இருக்கிறதுனால மேகமூட்டமான சூழல் காரணமாகவும் இந்த வெப்பநிலை குறைந்து காணக்கூடிய சூழல் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும், இந்த வெப்பம் குறைந்து காணப்பட்டாலும் இந்த ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது இந்த வெக்கை, அதாவது ரொம்ப வேர்வை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். நம்ம உடல் வெப்பம் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அதனால் இந்த வெக்கையான ஒரு சூழல் மாலை நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் கடலோர பகுதிகளில் ஏற்படக்கூடும். இன்றைய மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கிழக்கத்திய காற்றின் காரணமாக கடலோர பகுதிகளில் சில இடங்களில் சாரல் மழையோ லேசான மழையோ பெய்யக்கூடும். ஓரிரு இடங்கள் தான், சில இடங்கள் கிடையாது, ஓரிரு இடங்களில். அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில், கேரளா, கர்நாடகா போன்ற பகுதிகளில் குறிப்பிட்டு சொல்லணும்னா சில இடங்கள் மிதமான மழை பெய்யக்கூடிய சூழல் இருக்குது. இது அந்த காற்று வேறுபாடு காரணமாக, காற்று குவிதல் காரணமாக ஏற்படக்கூடிய சலனம் இந்த மழைக்கான காரணி நம்ம எடுத்துக்கலாம். வரும் நாட்களில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்த வாரம் இந்த காற்றின் சலனம் தென்னிந்திய தீபகற்பத்தின் பல பகுதிகளில் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால வெப்பசலன மழை படிப்படியாக உட்புற தமிழகத்திலும் துவங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. One looks at the satellite image, you can clearly see some bit of clouding over the northern parts of peninsular India, Deccan Plateau. Similarly in eastern India as well. Now these are basically the effect of wind, scrambled winds or wind disturbance, whichever way you want to call it. But what happens is as the daytime heating triggers the instability in the atmosphere, the remnant clouding created by this wind disturbance becomes thunderstorms later in the day during afternoon, evening, giving rains and bringing Kal Baishakhi or northwesters in the eastern parts of the country. Now, similarly, if we look at the
wind chart for the coming days, most of peninsular India, particularly parts of Tamil Nadu, South Andhra Pradesh, Karnataka, etc., are likely to see similar wind pattern in the coming week, which is basically an indication that the thunderstorm season is supposed to be on its way for peninsular India starting next week. The wind chart pretty much clearly shows why the thunderstorms happen. The wind chart shown today is of 1.5 kilometers above sea level altitude. You can see over the western Ghats there's a wind convergence or a line of wind discontinuity clearly seen. This will trigger thunderstorms in the evening. Similarly, you can see the scrambled wind over Telangana, South Maharashtra, etc. Now this is the trigger for thunderstorms over those areas. Similarly, you will see scrambled winds in Tamil Nadu, South Andhra Pradesh, Karnataka, etc. in the in the coming week, triggering thunderstorms for these places as well. In terms of temperatures, weather models indicate today most of Tamil Nadu should be seeing a couple of degrees lower than the past few days, and in particular coastal areas might see lesser than normal temperatures, possibly due to, as I said, sort of light rains or drizzle which might happen in one or two places of coastal areas under the influence of the easterlies. But we'll have to keep in mind, though the temperatures might be lower across the state, humidity is going to be fairly high. Now, because of the humidity being high, sultry conditions will prevail during the evenings and late nights. That might sort of make it very uncomfortable in terms of the overall feel for us, though the temperatures may not be very high. If you look at the expected rainfall for today, as I mentioned earlier, the coastal areas, one or two places in the coastal areas of Tamil Nadu might see light rains, drizzle influenced by the easterlies. Places along the Ghats, western Ghats in Kerala and Karnataka might see moderate thunderstorm activity. Once again, as I mentioned, due to the line of wind discontinuity conditions prevailing between 900 meters and 1.5 kilometers above sea level altitudes, with the hope that in the coming days we might see more thunderstorm activity. The changing wind pattern is possibly a precursor to that. Thanks for joining us for today's weather update. Thank you. வரும் நாட்களில் இந்த வானிலை நிகழ்வுகள் எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். ஆனால் நிச்சயமாக வெப்பசலன மழை உருவாகிறதுக்கூடிய சூழல் இருக்குங்கிறது ஒரு நிச்சயமாக ஒரு நம்பிக்கையான விஷயம். அந்த நம்பிக்கையுடன் இன்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.